நான் நிறைய மேடைகள் வந்து என்னை வந்து சினிமா விழாக்களுக்கு வந்து கூப்பிட்றாங்க. தயவுசெய்து கூப்பிடாதீங்க. கூப்பிட்டிங்கன்னா ஒரு 5 லட்ச ரூபா கொடுத்தீங்கன்னா நல்லாயிருக்கும். ஒரு விழாவுக்கு ஒரு 5 லட்ச ரூபா கொடுத்தீங்கன்னா பேங்க்கில் போடலாம், மகளுக்கு படிக்க வைக்கலாம், இன்னும் கொஞ்சம் மாஸ்டர்ஸ் படிக்க வைக்கலாம். இந்த விழா மூலம் நான் சொல்லிக்கிறேன். ஆக்சுவலாக ஒரு நாளைக்கு 5 கால் வருது. அதாவது அடுத்த மாதம் வர ரிலீஸ் ஆக போகிற ஃபங்க்ஷன், ஆடியோ ஃபங்க்ஷன், பட விழா, அப்புறம் அப்படிலாம் சொல்கிறாங்க. ஸோ இந்த விழா மூலிமா நான் சொல்லியிருந்தேன், தயவுசெய்து கூப்பிடாதீங்க. நிறைய வேலை இருக்குது எனக்கு, நிறைய கதைகள் பண்ணிக்கிட்டு இருக்கேன், படிக்கிறேன் நிறைய. இப்போ தான் படிக்க டைம் கிடச்சிருக்கு. அப்புறம் என்னுடைய தந்தையார் உட்காந்துருக்காரு. நான் முதல்ல வரும்போது சண்டை மந்தலாலா பண்ணும்போது, இப்போ அவர் தான் என்னை பத்திரமா பார்த்துக்கிறாரு. ஒரு நாளைக்கு 3 வாட்டி ஆஃபீஸ் வராரு. அடுத்த 3 படம் சொல்லியிருக்காரு. ஆக்சுவலாக அட்வான்ஸ் தான் கொடுக்க மாட்டேங்கிறாரு. சச் a wonderful person. ஐ திங்க் மனிதர்கள் வந்து நம்ம வந்து யார் மூலியமா சொல்லிக்கிட்டே இருப்போம், இப்படி இப்படி அப்படி அப்படின்னு. மனிதன் வந்து கண்ணாடி தான். அதாவது ட்ரெயின் பார்த்த பிறகு அவர் கட்டி பிடிச்சி உச்சி முகர்ந்து எத்தனை படம் எடுத்தாலும் நான் தான் பண்ணணும். அதுக்கப்புறம் இந்த தம்பி சொல்கிற அத்தனை கதையும் சூப்பராக இருக்குது. இப்போ 2 நாளைக்கு முன்னாடி கூட சொன்னேன், இந்த பாம்பேயில் ஒரு காரில் உட்காந்து ஒரு ஹீரோ மேட்ரு சொன்னியப்பா, அது ரெடி பண்ணி வச்சுக்கோ அப்படின்னா. அதான் அவர் அட்வான்ஸ் ஏற்கனவே கொடுத்துருக்குறேன். செலவழிச்சிட்டேன் சார். அது 2-3 பார்ட்டி போன செலவாயிடுச்சு. டேய் குட்டி, வாடா ஒரு முத்தம் வாங்கிக்கடா. டேய் ஸோ அவன் கிளாப் பண்ண ரொம்ப அழகாக நடிச்சுக்கேன். ரொம்ப நாளைக்கு நான் நந்தலாலாவில் வந்து ஒரு குழந்தை என் கூட நடிச்சது. ஆக்சுவலி ஐ ஸ்பெண்ட் நியர்லி 2 years வித் தட் பாய் ஆக்சுவலி. ஸோ அதுக்கப்புறம் ஒரு எக்ஸ்ட்ரானரி ஆக்டர். குழந்தையோட ஒர்க் பண்ணும்போது பார்த்தீங்கன்னா, ஒரு படம் 4-5 படம் ஒர்க் பண்ணிகிட்டே இருப்போம். திடீர்னு ஒரு குழந்தையோட ஒரு டேரக்டர் ஒர்க் பண்ணும்போது பார்த்தீங்கன்னா, அந்த குழந்தை அவனுக்கு எல்லாத்தையும் சொல்லி கொடுத்துருக்கும், எல்லா கிராஃப்டையும். அப்படி தான் அந்த படம் ரொம்ப அழகாக பண்ணியிருக்கான். இதுக்கு மேலே நடிக்கக்கூடாது, போய் ஒழுங்காக படிக்கணும், சரியா? அவங்க அப்பா மட்டும் சொல்லிட்டேன், போதும். அப்புறம் இந்த பையன் வந்து அப்படிலாம் பண்ணி பார்ப்பான், சிகரெட்லாம் பிடிக்கிற மாதிரிலாம் பண்ணி பார்ப்பான். ஒழுங்கு போய் வேலை செய்யணும். ஓகே, இது படிக்க. I want to give ஒரு applause to ma'am actually. what a beautiful actress she is. ஒரு சின்ன அப்ளாஸ் கொடு. நான் படம் பார்த்து கேட்டேன், யாரா அந்த பொம்பளை பயங்கரமாக வச்சிருக்கேன். அப்புறம் தான் சொன்னாங்க, மலையாளத்தை பெரிய ஆள், எனக்கு தெரியாது நமக்கு. அப்போ மேம் பியூட்டிஃபுல்லாக இருந்துச்சு. நம்ம அவுட்ஸ்டாண்டிங் பர்ஃபார்மன்ஸ், ரொம்ப வேல்யூபுளான பர்ஃபார்மன்ஸ். ஷி எலிவேட்டட் த மூவி லைக் எனிதிங்.